இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. சாலையில் நடந்து சென்ற சிறுவன் திடீரென வீசிய சூறை காற்று, நொடியில் சாய்ந்த ராட்சச பேனர், தொடரும் தாவேக சர்ச்சை. தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கும் தி கோட் படத்தில் நடித்து வருகிறார். AGS புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. விஜயுடன் மைக் மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். கோட் படத்தின் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 5 என படக்குழு ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் படத்தின் அப்டேட்களை ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இதனிடையே ஜூன் 22ஆம் தேதி விஜய் தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஆனால் அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் அருந்தியதில் 51 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து தாவேக தலைவராக அறிக்கை வெளியிட்டு இருந்தார் விஜய். அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்ற விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் தொடர்ச்சியாக தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறு தாவேக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இருந்தபோதிலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அதன் நீட்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதிக்கு அருகே உள்ள விஜயபுரம் என்ற பகுதியில் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அவரது ரசிகர்கள் பேனர் ஒன்றை வைத்திருந்தனர். இதனிடையே கடந்த 25ஆம் தேதி மாலை நேரத்தில் அந்த பகுதியில் மழை பெய்வதற்கு முன்பாக பலத்த காற்று வீசியது. அப்போது சாலையோரமாக வைக்கப்பட்டு இருந்த விஜயின் டிஜிட்டல் பேனர் காற்றின் வேகத்தில் நிற்க முடியாமல் திடீரென கீழே சாய்ந்தது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த ராட்சத பேனர் சாலையில் நடந்து சென்ற 10 வயது சிறுவன் மீது விழுந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அங்கு இருசக்கர வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டு இருந்ததால் வாகனத்தின் உதவியால் அந்த சிறுவனுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. இதற்கிடையில் பேனர் விழுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடிச் சென்று அந்த சிறுவனை மீட்டனர். 4 நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர் தொடர்ந்து அதே இடத்தில் அகற்றப்படாமல் இருந்ததால் திடீரென சிறுவன் மீது விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே சென்னை நீலாங்கரையில் நடந்த விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சாகச முயற்சியின் போது சிறுவனின் கையில் தீப்பற்றி எரிந்தது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.